கொண்டு வந்துச்சு. ஓகே, இப்போ உங்களுக்கு ஷோ ஆகுதா? இப்போ ஷோ ஆகுது. ஓகே. ஓகே, இது இது வந்து பவர் பிஐயோட டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும் ஸ்க்ரீனு. இப்போ ஓகே. லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தது வந்து இங்கே லெஃப்ட் சைடில் ஒரு 3 சிம்பிள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ரிப்போர்ட் வியூனா நம்ம விஷுவல்லாம் வந்து இங்கே தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். நம்மளோட டேஷ்போர்டை ஃபுல்லாக க்ரியேட் பண்ணுறது இந்த ஷீட்டில் தான், ரிப்போர்ட் வியூவில் தான். ஓகே. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டேட்டா வியூன்றது என்னென்னா, நம்ம இம்போர்ட் பண்ணுற எல்லா டேட்டாவும் இந்த இடத்துல தான் ஷோ ஆகும் டேட்டா வியூவில். எக்ஸல் ம். எப்படி இருக்குமோ எக்ஸல் ஃபார்மேட்லேயே இங்கே ஷோ ஆகும். ஓகேங்களா? ம். அடுத்தது மூணாவது வந்து மாடல் வியூ. மாடல் வியூ என்னென்னா, நம்ம மல்டிபிள் எக்ஸல் ஷீட் வந்து இங்கே இம்போர்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த எக்ஸல் ஷீட்லாம் சைமல்டேனியஸாக வந்து ரிப்போர்ட்டை ஃபில்டர் பண்ணும் போதோ இல்லை ரிப்போர்ட் வந்து எதனா நமக்கு தேவைன்னு மாற்றும் போதோ எல்லா ஷீட்டில் இருக்க டேட்டாவும் ஒரே விஷுவலில் வரணும்னா நம்ம எல்லா ஷீட்டும் என்ன பண்ணியிருக்கணும்னா ரிலேஷன்ஷிப் பண்ணியிருக்கணும். ஸோ அது எல்லாமே எங்கே நடக்கும்னா இந்த மாடல் வியூவில் தான் நடக்கும். ரைட். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம டேட்டா எப்படி எடுக்கிறதுன்ட்டு. ஸோ கெட் டேட்டான்றதுல தான் வந்து எல்லா சோர்ஸும் மல்டிபிள் நம்பர் ஆஃப் சோர்ஸ்லேருந்தும் நம்ம டேட்டா எடுக்க முடியும். நாட் ஒன்லி எக்ஸல், எல்லா டேட்டா பேஸும் க்ளவுடு, எந்தெந்த இடத்துல எதெல்லாம் டேட்டா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோமோ எல்லா சோர்ஸ் மூலயமா நம்மளால் டேட்டாவை பவர் பிக்குள்ளே இம்போர்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, நம்ம டேட்டா இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த டேட்டா நம்ம இம்போர்ட் பண்ணுற டேட்டா எப்படி இருந்தாலும், அலைன்மெண்ட் தப்பாக இருந்தாலும், அதில் எரர் இருந்தாலும், அன்வான்ட் டேட்டாஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம பவர் பிஐலே வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே. ட்ரான்ஸ்ஃபார்ம்னா டேட்டா வந்து க்ளீனிங் மைனிங்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே வந்து ட்ரான்ஸ்ஃபார்மன்ற ஒரு அடுத்த ஸ்டேஜ் வரும். ஸோ அதில் வந்து நம்ம எக்ஸலை வந்து கரெக்டான ஒரு ஃபார்மேட்டில் கொண்டு வர முடியும். ஓகே. ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து நம்ம எக்ஸல்ல இருந்து டேட்டா எடுக்க போகிறோம். ஸோ லாஸ்ட் டைம் என்ன பண்ணோமோ அதே நான் பண்ணுறேன். ஓகே. ஸோ உங்களுக்கு பாருங்கள், அதில் எதனா டவுட்டுன்னா சொல்லுங்கள். ஓகே. ஓகேவா? ஓகே. இப்போ லாஸ்ட் டைம் நம்ம இம்போர்ட் பண்ண அதே எக்ஸலில் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஜான்ஜி, நம்ம ரிப்போர்ட் வியூவை செலக்ட் பண்ணிட்டு தான் அங்க போய் கெட் டேட்டா கொடுக்கணும்ல? அது எப்படி வேணால் கொடுக்கலாம். ஓகே. நான் ரிப்போர்ட் வியூவில் தான் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. சரி. ஓகே. எந்த கெட் டேட்டான்றது நமக்கு வியூ ஆயிடுச்சுனாலே நம்ம போய் எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ நம்ம இம்போர்ட் பண்ண எக்ஸல் இது தான். இந்த எக்ஸலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எத்தனை ஷீட் இருக்கோ அத்தனை ஷீட் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் கீழே. ஓகே. ஓகே. லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து 3 ஷீட் இருக்குது. ஸோ 3 ஷீட் இருக்கிறதுனா உங்களுக்கு எந்த ஷீட் வேணுமோ அந்த ஷீட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ 3மே நமக்கு எடுத்துக்கலாம். ஸோ அதில் 3 ஷீட்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு நான் இங்கே சொன்னோம் பார்த்தீங்களா முன்னாடி ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா. ஸோ அதுதான் இது. இப்போ இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபார்ம்னு லோடு கொடுத்தோன்னா டைரெக்டாக வந்து ரிப்போர்ட் வியூக்கு போயிடும். ஸோ நம்ம அது கொடுக்க தேவையில்ல. நமக்கு வந்து எக்ஸல் ஷீட்லாம் வந்து அலைன்மெண்ட் சரியில்லை, நல் டேட்டாலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்காக நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கொடுத்துருவோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் வியூ கொடுத்தோன்னே இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் வந்து இப்போ நம்ம செலக்ட் பண்ண 3 ஷீட்டும் இங்கே லெஃப்ட் சைடில் நமக்கு ஷோ ஆகும். இப்போ ஒவ்வொரு ஷீட்டாக நம்ம வந்து ரெடி பண்ணலாம். இப்போ யூகே பேங்க் கஸ்டமர்ன்றது ஒரு ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஒரு 3 ரோ வந்து நல் வேல்யூ இருக்குது. ஸோ அதை நீங்கள் ரைட்டில் ஃபுல்லாக தள்ளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே என்னவாக இருக்கும், நல் வேல்யூவாக இருக்கும். ஸோ டேட்டா ஒன்றுமே இல்லை, நமக்கு இந்த டேட்டா நமக்கு தேவையில்லை, ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்கே இருக்க பார்த்தீங்களா ரிமூவ் ரோஸ், ஹோமில் போய் பார்த்தீங்கன்னா ரிமூவ் ரோஸ்ன்னு இருக்கும். ஸோ இப்போ டாப் ரோவில் இருக்கிறது தான் ரிமூவ் பண்ண போகிறோன்றதுனால ரிமூவ் டாப் ரோ கொடுத்தோன்னா நமக்கு ஒரு சின்ன ஸ்க்ரீன் பாப்அப் ஆகும். அந்த ஸ்க்ரீனில் வந்து இப்போ நம்ம எத்தனை ரோ ரிமூவ் பண்ண போகிறோமோ அத்தனை நம்பர்ஸ் போடணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 3 ரோ ரிமூவ் பண்ண போகிறோம். அதனால் 3 போட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 3 நல் ரோவும் நமக்கு ரிமூவ் ஆகிடும். இப்போது ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஹெட்டர். நமக்கு வந்து இந்த ஹெட்டர் அப்படியே மேலே போகணும்.
அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த ஹோம்லேயே பார்த்தீங்கன்னா யூஸ் ஃபர்ஸ்ட் ரோ ஆஸ் ஹெட்டர்னு இருக்கும். அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே வந்து நமக்கு ஹெட்டராக மாறிடும். ஓகே. ஸோ இந்த ரோல் அப்படியே நம்ம பார்த்துட்டே வரலாம், நமக்கு எதனா அன்வான்டாக தேவையில்லாத டேட்டாஸ் எரர் எதனா இருக்கான்ட்டு. ஸோ இதில் அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா இப்போ காலம் இங்கே பார்த்தீங்கன்னா 2 நல் வேல்யூ இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக ஒரு தடவை நல்லு தான் இருக்கான்னு ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே. நிறைய டேட்டா இருந்ததுன்னா ஃபில்டர்ன்ற ஆப்ஷனில் போயிட்டு நம்ம வியூ பண்ணிக்கலாம். ஓகே, நல்லதா இருக்கான்ட்டு. ஓகே. நல்லு தான் இருக்குது. ஸோ இப்போ நல்லுன்னா இந்த ரெண்டுமே நமக்கு தேவையில்லை. அதால் ஷிஃப்ட்டு பிடிச்சி ரைட் ஏர் அமுக்குனிங்கன்னா எக்ஸல் எப்படி செலக்ட் பண்ணுறோமோ அதேமாரி செலக்ட் ஆப்ஷன் சேம் தான். ஸோ இதில் அதேமாரி வந்தீங்கன்னா ஹோம் பட்டனில் ரிமூவ் ரோன்னு இருக்குது. இந்த ரிமூவ் ஷிஃப்ட் பிடிச்சி ரைட் கிளிக்ல, ஷிஃப்ட் பிடிச்சி ரைட் கிளிக். ஆமாம். ஓகே. இப்போ ரிமூவ் ரோவில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்னா ரிமூவ் காலம்ஸ். இந்த ரிமூவ் காலம்ஸ் கொடுத்தீங்கன்னா நம்ம எந்த காலத்தெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த காலம் மட்டும்தான் ரிமூவ் ஆகும். இது கீழே இன்னொன்று ரிமூவ் அதர் காலம்ஸ்னு கொடுத்தீங்கன்னா நம்ம என்ன காலம் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த காலம் தவிர ரிமைனிங் இருக்க எல்லா காலமும் ரிமூவ் ஆகிடும். இப்போ நமக்கு செலக்ட் பண்ண காலம் மட்டும்தான் ரிமூவ் ஆகணும். அதுக்காக ரிமூவ் காலம் கொடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு அந்த காலம் ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ ஆக்சுவலாக நம்ம வந்து நிறைய கம்பெனியில் இப்போ நம்ம கம்பெனியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே வந்து லேக்ஸில் தான் நம்ம வந்து பேசுவோம். ஸோ நம்ம இந்த 1000ல் வேல்யூவே இருக்காது, நமக்கு அது தேவைப்படாது, நமக்கு எல்லாமே லேக்ஸில் மாறணும். அப்படி மாறணுன்னா என்ன பண்ணணுன்னா இந்த இடத்துல போயிட்டு ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே டிவைடட்னு வருது பார்த்தீங்களா, இதை கொடுத்தீங்கன்னா ஒரு பாப்அப் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம ஆக்சுவலாக எக்ஸலில் என்ன பண்ணுவோன்னா வேல்யூ பக்கத்தில் அந்த 1000ல் வேல்யூ இருந்ததுன்னா அந்த வேல்யூ டிவைடட் 1 லேக்குன்னு போடுவோம். அப்படி போட்டோன்னா நமக்கு வந்து லேக்ஸில் கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அதே தான் இங்கே போட போகிறோம். இதில் வெறும் 1 லேக்குன்னு மட்டும் என்ட்ரி பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோன்னா நமக்கு வேல்யூ எல்லாமே லேக்ஸில் மாறிடும். ஸோ இது எல்லாமே 2 டிஜிட்டில் வரணும் நமக்கு மோஸ்ட்டாக வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் டெசிமலுக்கு 2 டிஜிட் தான் வரணும் பாயிண்ட்டுக்கு அப்புறம். ஓகேங்களா, அதுக்கு வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. லாஸ்ட் டைம் ஒன்று சொன்னேன், இங்கே போயிட்டு டேட்டா டைப்ஸ் மாற்றிக்கலான்ட்டு. இன்னொரு ஆப்ஷன் இங்கே ரவுண்டிங்னு இருக்கும் பாருங்கள், அதே ட்ரான்ஸ்ஃபார்மில் ரவுண்டிங் இதில் போயிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரவுண்ட் அப் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். அதாவது மொத்த வேல்யூவும் வந்து ரவுண்ட் ஆகி ஒரே இதுவாக காட்டும். இப்போ அதிலே போயிட்டு ரவுண்ட் டவுனு கொடுத்தோன்னா, அதாவது இப்போ ரவுண்ட் அப்புனா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 50 இருந்தால் அது என்ன ஆகிடும், 1ன்னு மாறிடும். இப்போ ரவுண்டு டவுன்னா என்ன ஆகும்னா அப்படியே ரிவர்ஸில் வந்துடும். 0.50 இருந்தாலும் முன்னாடி என்ன 1ன்னு இருந்தால் 1னே வந்துடும். ஓகேங்களா, இப்போ நமக்கு என்ன தேவைன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் தேவை. அதுக்கு இங்கே அந்த இதுலேயே போயிட்டு ரவுண்டிங்லேயே போயிட்டு கீழே ரவுண்டுன்னு இருக்கும் 3வது. ஸோ அதை கொடுத்துட்டு இங்கே ஒரு சின்ன டெசிமல் பிளேஸ்ன்னு வருதுல்ல, இப்போ இதில் வந்து 2ன்னு கொடுக்கணும். ஏன் 2ன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் வேணும் அப்படின்றது 2ன்னு கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா நமக்கு நார்மல் லேக்ஸில் வந்து வேல்யூ கன்வெர்ட் ஆகிடும். ஒரு நிமிஷம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இதெல்லாம் ரவுண்ட் பண்ணி காமிச்சேன். ஸோ அதனால் வரல. நம்ம அந்த ஃபஸ்ட்டு பண்ண ரவுண்ட் அப்பும் ரவுண்ட் டவுனும் எடுத்து விட்டுறோம். ஆமாம், அதனால் இப்போ ரவுண்டுன்னு கொடுத்து 2ன்னு கொடுக்குறோம். 2ன்னு கொடுத்து ஓகே கொடுத்தோன்னா நமக்கு வந்து லேக்ஸ் மாதிரி வேல்யூ வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் வந்துடும் நமக்கு. ஓகேங்களா, ஆனால் நேற்று நம்ம பார்த்தது வந்து அந்த 1 2 இருக்குல்ல, அது கிளிக் பண்ணி டாலர் இதில் நீங்கள் ஆமாம் ஃபிக்ஸ்டு டெசிமல் நம்பர்னு கொடுத்தீங்கன்னா அப்படி வந்துடும். இதில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம வந்து இதை லோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம டேட்டா வியூவில் போய் பார்க்குறோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து நமக்கு வேல்யூ பார்க்குறது இந்த டெசிமல் சிம்பிள் டாலர் சிம்பிள் ஷோ ஆகும். அந்த மாதிரி வந்ததுன்னா நமக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம். சில கம்பெனியில் டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க, பெரிய பெரிய எம்என்சிலலாம். ஸோ நம்ம வந்து நமக்கு அது இந்தியன் ருபீஸ் நமக்கு அந்த சிம்பிள் வர தேவையில்ல. ஸோ அதுக்காக நம்ம வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இந்த ஷீட்டில் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு எந்த எரர்ஸும் இல்லை. நம்ம இருந்ததெல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு ப்ராப்பர் டேட்டாவாக நம்ம இந்த ஷீட்டை மாற்றிட்டோம். ஓகேங்களா, இப்போ அடுத்த ஷீட்டு யூகே பேங்க் 2 போவோம்.
இப்போ ஒரே இந்த ஒரே ஷீட்டில் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஜான்ஜி. ஓகே, ஓகே கஸ்டமர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, பேக் டு பேக் டு இப்போ சொல்லுங்க. இப்போ யூகே பேங்க் 2ல வந்திருக்கோம். இப்போ இந்த இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா 9th ரோலையும் 10th ரோலையும் பார்த்தீங்கன்னா வெறும் 00ன்னு இருக்கு. ம். ஸோ நமக்கு வந்து தேவையில்லாத வேல்யூ அது. அதில் எந்த டேட்டாவும் ரைட் நமக்கு எடுத்துட்டு ரிமூவ் காலம் ரிமூவ் ரோ. ரிமூவ் ரோ கொடுக்க முடியாது இதில். ஆ, இதில் ஏன் ஃபில்டர். ரிமூவ் ரோன்னு இங்கே ஹோமில் போய் பார்த்தீங்கன்னா டாப்பு பாட்டம் இருக்குது. அதாவது டாப் ரோ ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம், பாட்டம் ரோ ரிமூவ் பண்ணிடலாம். ஆ. நம்பர்ஸ் கொடுத்து எத்தனை வேணுமோ, இப்போ டாப்னு கொடுத்து 2 கொடுத்தோன்னா டாப் 2 ரோ ரிமூவ் ஆகிடும். ம், ம். இப்போ பாட்டம் கொடுத்துட்டு 2ன்னு கொடுத்தோன்னா பாட்டமில் இருக்க 2 ரோ ரிமூவ் ஆகிடும். நமக்கு சென்டரில் இருக்க டேட்டா வந்து ரோ வந்து ரிமூவ் ஆகணும்னா ஆல்டர்னேட்டிவ் ரோ கொடுக்கலாம். அதில் கொடுத்தா என்ன பிரச்சனைனா, இப்போ ஒரு 100 டேட்டா இருக்குன்னா 9th ரோவில் ஒரு எரர் delete பண்ணணும், அப்புறம் வந்து 15th ரோவில் ஒரு எரர் delete பண்ணணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20th ரோவில் ஒரு எரர், அதேமாரி ஒரு 5 எரர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வந்து ஆல்டர்னேட்டிவில் நமக்கு போட்டால் ப்ராப்பராக வராது. ஆமா. ஸோ அதில் வந்து பெரிய இஷ்யூ இருக்குது. அதுக்கு வந்து சிம்பிள் வே என்னென்னா, இந்த ஃபில்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் போயிட்டு இந்த 0 எதுவோ அதை மட்டும் ஃபில்டர் எடுத்து விட்டுட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா நமக்கு அந்த டேட்டா போயிடும். இது வந்து ஃபில்டரில் தானே இருக்குது போலியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம லோட் கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா டேட்டா வியூவில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ரோ வந்து வராது. ஓகே. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம அப்டேட் இதில் பண்ணா போகாதா? இது அப்படியே அப்ளை ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம லோடு கொடுத்தோன்னா அந்த நம்ம லோட் ஆனதுக்கப்புறம் டேட்டா வியூவில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ரோ நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஆமா, லாஸ்ட் டைம் சொன்னீங்க. ஓகே, ஓகே. ஆமாம். இப்போ வேறு எதனா இதில் வந்து எரர் இருக்கான்னு பார்த்துப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா டேட் இருக்குது. டேட் வந்து டாட்டில் இருக்குது. ஸோ நமக்கு அது டாட்டில் தேவையில்லை. நமக்கு வந்து நார்மல் ஃபார்மெட்டில் வேணும்னா